கதை கேட்டு பிடிச்சி இந்த கண்டென்ட் பேசப்பட வேண்டியது, இந்த கண்டென்ட் எனக்கு எல்லா மக்கள்கிட்டும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனுவினாக என் உள்ளேருந்து ஃபீல் பண்ணதுனால நான் இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சது. அதுக்கப்புறம் எனக்கு ரெமேந்தி கூட பேச பேச அவரோட லைஃப் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், அவங்க ஃபிலிமை பார்க்குற விதமாகட்டும், அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் ரொம்ப அட்மிரேஷனில் பார்த்துட்டே இருந்தது. அது ஒரு பெரிய ரீசன் இந்த படத்துக்கு. அண்ட் ஜெசு சார், எல்லோரும் சொன்ன மாதிரி நானும் இன்றைக்கி தான் ப்ரொடியூசரை பார்க்குறது ஃபஸ்ட் டைம். ஃபோனில் மெசேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் நாங்கள் பேசுனது கூட இல்லைன்னு, வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்டரை பார்க்காம கமிட் பண்ணுறதுக்கும், அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம், இந்த பெரிய கண்டென்ட் பேசப்படணும், இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும், உமன் கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் நம்ம ஃபண்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பாக ஜே ஸ்டுடியோஸ் இங்கே நிறைய படங்கள், நல்ல படங்கள் தமிழ் சினிமாக்கும், அண்ட் சார் மலையாளம் சினிமா பற்றி கூட யோசிங்க சார். தமிழ் மலையாளம் எல்லா சினிமாலும் சார் வரும்னு நான் ப்ரே பண்ணுறேன். அண்ட் ஐ எம் விஷிங் ஹிம்